என்னங்க எங்கேயோ காட்டு பக்கம்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம தனியா பேசுறதுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லம்மா. வா. நம்ம விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்றேன் பவானி, வா. இடமே சரியில்லையே. எப்பதாங்க நம்ம கல்யாணம்? ஐயோ, ஏன் பவானி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தோபார், அடுத்த மாசம் 26ஆம் தேதி நம்ம 2 பேரும் கல்யாணம். என்ன சரியா? எல்லாம் சரிதாங்க. நான் உங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கேன். ஆனா இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ பவானி. எங்கெங்கயோ சந்திச்சோம், கடைசியில முள்ளுக்காட்டுல சந்திக்கிற மாதிரி வச்சுட்டீங்களே. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோன்னு பயமா இருக்குங்க. நான் என்ன உன்னை அந்த அளவுக்கு விட்டுருவேன் நினைச்சியா? தைரியமா இரு பவானி. எப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் கல்யாணம், அடுத்த மாசம் கல்யாணம்னு நாளை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களே. எனக்குன்னு சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் ராணி ஆக்கிறேன் பவானி. என்ன நம்புமா? எல்லாம் சரிதாங்க. என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை எங்க என்ன காட்டி கொடுத்துருமோன்னு பயமா இருக்குங்க. நீ நீ என்ன சொல்ற பவானி? ஆமாங்க, இப்ப நான் 4 மாசம். என்னங்க யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பவானி. அதான் அடுத்த மாசம் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதுக்கப்புறம் நம்ம குழந்தை தான்னு ஊரறிய சொல்லிடலாம். என்ன பவானி, ஓகே தானே? சரிங்க. என்னங்க மறுபடியும் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை பவானி, நம்ம இந்த குழந்தை விஷயம் உங்க வீட்டில் இருக்கா தெரியுமா? இப்படின்னு நம்ம விஷயம் தெரிஞ்சா எங்க வீட்டுல என்ன கொன்னு புதைச்சு போட்டுருவாங்க. வெளியில நான் செத்துட்டேன்னு சொல்லி கூட என்ன காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க ஊர்ல மானம் தான் முக்கியம். உங்களை நான் யார்கிட்டயும் அசிங்கப்பட விட மாட்டேங்க. என்னங்க ஆச்சு? இல்ல பவானி, நீ என் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு மரியாதை வச்சிருக்க, இதெல்லாம் நினைக்கும் போது அழாதீங்க. ஆழாம இருக்க முடியல பவானி. பவானி இப்ப சொல்றேன் பவானி, அடுத்த மாசம் 26 இல்ல, அடுத்த மாசம் 16 நம்ம கல்யாணம். என்ன நம்ப பவானி, 16 நம்ம கல்யாணம். என்ன நிஜமா சொல்றீங்க? இது சத்தியம் பவானி. இது போதுங்க, இது போதுங்க. எனக்கு நான் நிம்மதியா இருப்பேன். சக்தி, எப்படா சமாளிக்க போற? இவளை இப்படியே விட்டோம், ஊர்ல நம்ம பேரை அடிச்சிருவா. வயிற்றுல இருக்கிறத கலைக்க சொன்னா ஒத்துக்க மாட்டா. என்ன செய்யலாம்? ஒரு வழியா கதையை முடிச்சிடலாமா? ஆமா, முடிச்சிடுறது தான் பெட்டர். வேற வழியே இல்லை. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லை பவானி, தைரியமா இரு. சரிங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க. சரி, நீ போய் கார்ல உட்கார், நான் வரேன். பவானி. என்னங்க? குழந்தைங்க இப்படி பண்ணிட்டீங்களே. நான் உங்களை முழுசா நம்பி இருந்தேன். குழந்தைங்க. கல்யாணமா தாலியா குழந்தையா? அப்படி பார்த்தா எத்தனை பேர் நான் தாலி கட்டுறது? இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே.